இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்ம அந்த வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவு. என்னுடைய முந்தைய பதிவுகளில் நீரிழிவு நோய் குறித்த பதிவுகளில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த HbA1c அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டை பற்றி வரும் காலத்தில் உங்களுக்கு நான் தகவல் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவினுடைய தலைப்பு என்னென்னு கேட்டால் HbA1c இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு அறிவியல் குறியீட்டு கலைச்சொல், சயின்டிஃபிக் டெக்னிக்கல் டேர்ம். இந்த வார்த்தை எதனோடு தொடர்புடையது அப்படின்னு முதல் பார்ப்போம். நீரிழிவு அல்லது சர்க்கரை நோயாளிகளின் இரத்தத்தில் சர்க்கரை அளவு பரிசோதிக்கும் ஒரு வகையான பரிசோதனை முறை தான் HbA1c டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட். Hbனா நமக்கு எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும். ஹீமோக்ளோபின் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையோட சுருக்கம் தான் Hb. இந்த HB சிவப்பணுன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளுடைய RBC. அந்த RBCக்கு உள்ள ஒரு பொருள். இந்த HBன்னு சொல்லக்கூடிய இந்த பொருள் அளவு குறையத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால் அதை இரத்த சோகைன்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் அனீமியான்னு சொல்கிறோம். நம்ம வழக்கத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம் இல்லையா, இரும்பு சத்துன்னு சொல்லி. அப்படி நம்ம குறிக்கிற அந்த ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹீமோக்ளோபின். இந்த மாதிரி நம்ம இரத்த சிவப்பு அணுக்களுக்கு உள்ளே உள்ள இந்த ஹீமோக்ளோபினுக்கு சில வேலைகள் இருக்குது. சில முக்கியமான வேலைகள் மட்டும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. நம்ம இரத்தம் சிவப்பு நிறமாக இருக்கு இல்லையா, அந்த நிறத்தை கொடுக்குறதே இந்த ஹீமோக்ளோபின் தான். அப்புறம் சிவப்பணுவுடைய அந்த செல்லுடைய ஷேப் இருக்கு இல்லையா, உருவம் ஒரு மாதிரி டிஸ்க் ஷேப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பாய்மர படகு மாதிரி. அந்த வடிவத்தை கொடுக்குறதும் அதுதான். அப்புறம் உடல் முழுவதும் எல்லா உறுப்புகளுக்கும் நுரையீரலில் இருந்து ஆக்சிஜனை எடுத்து கொண்டு போகிறது, உறுப்புகளில் இருந்து அங்கேருந்து வெளியேற்றப்பட்ட கழிவு பொருளான கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை அங்கேருந்து கொண்டு வந்து சுவாசத்தின் மூலமாக வெளியேற்றுறது. இந்த வேலைக்கு முக்கியமான ஒரு கேரியர், அந்த வாகனம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீமோக்ளோபின். அடுத்து நம்ம இரத்தத்தில் உள்ள அமில காரத்தன்மை. இந்த அமில காரத்தன்மையை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் pH அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசிட் பேஸ் அப்படின்ற வார்த்தை. இந்த அமில காரத்தன்மையை சமநிலைப்படுத்துகிற வேலையை செய்யக்கூடிய வேலை யாருன்னு கேட்டால் அந்த ஹீமோக்ளோபின் தான் செஞ்சிட்ருக்கு. அப்புறம் அந்த மலேரியா நோய்க்கான மரபு வழி எதிர்ப்பு சக்தியை கொடுக்குறதும் கூட இந்த ஹீமோக்ளோபின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் நம்ம உடம்புல மிக அதிகப்படியாக தேங்குகின்ற சர்க்கரையை தன்னோடு இணைத்து கொண்டு வேறு ஒரு பொருளாக மாற்றும் திறன் படைத்தது இந்த HbA1cன்னு சொல்லக்கூடிய இந்த மாலிகூல். மனிதனோட உடலில் மொத்தம் 3 வகையான ஹீமோக்ளோபின் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒன்று HbA, கேபிட்டல் A போட்டுக்குங்க. அடுத்தது HbA2, அடுத்தது HbF. இந்த 3 தான் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 வகையான ஹீமோக்ளோபின். இதில் பரவலாக எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய டைப் என்னென்னு கேட்டிங்கன்னா HbA அப்படின்ற டைப் தான் எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் டைப். இந்த HbA2வும் HbFும் ரொம்ப ரேர். இந்த HbFன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, 3வது சொன்னோம் பார்த்திங்களா, அது இந்த Fன்ற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபீட்டஸ்ன்னு அர்த்தம். ஃபீட்டஸ்னால் குழந்தை. புதிதாக பிறந்த குழந்தைக்கு இந்த வகை ஹீமோக்ளோபின் தான் மிக அதிகமாக இருக்கும். முதல் 6 மாத காலத்திற்கு அந்த குழந்தையோட ரத்தத்தில் இந்த ஹீமோக்ளோபின் Fன்னு சொல்லக்கூடிய இந்த ஹீமோக்ளோபின் மிக அதிகமாக இருக்கும். நாளாக அப்படியே என்ன ஆகிட்டே வரும்னா குறைஞ்சி சுத்தமாக இல்லாமல் போயிடும். சில குழந்தைங்களுக்கு இந்த ஹீமோக்ளோபின் Fன்னு சொல்லக்கூடிய இந்த ஹீமோக்ளோபின் மறையாமல் அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு வச்சுங்களேன், அது ஒரு நோயாகவே மாறிடும். உதாரணமாக தலசீமியா அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. அந்த நோய்க்கு மிக முக்கிய காரணமாக கருதப்படுவது என்னென்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான ஹீமோக்ளோபின் F. இப்போ நம்ம பதிவோட தலைப்பு குறித்த செய்திக்கு வந்துடுவோம். நீரிழிவு நோயாளிகளின் உடலில் தேங்கும் அதிகப்படியான குளுக்கோஸ், சர்க்கரைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சர்க்கரை இந்த HbA1cன்னு சொல்லக்கூடிய அந்த மாலிகுலோட போய் சேர்ந்துடும். அப்படி சேர்ந்த பிறகு அதுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் கிளைக்கேட்டட் HbA1c அப்படின்னு பேர், அல்லது கிளைக்கேட்டட் ஹீமோக்ளோபின்.
ஹீமோக்ளோபினோட நம்ம உடம்புல உள்ள மிகுதியாக உள்ள எக்ஸஸ்ன்னு வச்சுக்கோங்க. நம்ம தேவைக்கு அதிகமாக உள்ள அந்த சர்க்கரை நம்ம உடலில் உள்ள ஹீமோக்ளோபினோட போய் சேர்ந்த பிறகு அது ஆங்கிலத்தில் கிளைக்கேட்டட் ஹீமோக்ளோபின், அதை நீங்கள் HbA1c அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். பொதுவாகவே நம்ம உடம்போட எலும்பு மஞ்சள் இருந்து தான் இந்த இரத்த அணுக்கள்லாம் உற்பத்தி ஆகுது. அதுதான் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து உற்பத்தி ஆகிற இந்த இரத்த சிவப்பணுக்களுடைய வாழ்நாள் காலம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 120 நாட்கள். ஒவ்வொரு 120 நாட்களுக்கும் அந்த இரத்த சிவப்பணுக்கள் அழிந்து புதிதாக இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இது ஒரு தொடர் நிகழ்வு. ஒரு நாள் 2 நாள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வினாடிக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்க உடம்புல. அப்படி பார்க்கும்போது நான் சொன்ன இந்த ஹீமோக்ளோபின் சொல்லக்கூடிய இந்த பொருள் ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய சிவப்பணுக்கு உள்ளே தான் இருக்குதுன்னு நான் சொன்னேன். இந்த சிவப்பணுக்கு உள்ள இந்த ஹீமோக்ளோபின் நம் உடலில் அதிகப்படியாக தேங்குகின்ற சர்க்கரையை தன்னோடு இணைத்து கொள்ளும் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆர்பிசிக்கு உள்ளே இது இருக்கிறதுனால இது பாதுகாப்பாக 120 நாள் வரைக்கும் வச்சுருக்க முடியும் அந்த தகவலை. அப்போது ஒரு நபரோட உடம்புல சர்க்கரையோடைய அளவு தேவைக்கு அதிகமாக தேங்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தேங்கிய சர்க்கரையெல்லாம் யாரோட போய் சேர ஆரம்பிக்கும்? ஹீமோக்ளோபினோட போய் சேர ஆரம்பித்து கிளைக்கேட்டட் ஹீமோக்ளோபினாக மாறிடும். அப்படி மாறி அந்த ஹீமோக்ளோபின் உடலில் 120 நாட்கள் தங்கி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா போதும். இதன் அடிப்படையில் தான் அந்த ஹீமோக்ளோபின் A1Cன்ற டெஸ்ட்டை பண்ணுறாங்க. இப்போ இந்த டெஸ்ட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். சர்க்கரை நோயாளிகள், சர்க்கரை நோய் அல்லாதவர்கள் யார் வேணாலும் அந்த டெஸ்ட்டை பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டு பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் கிடையாது. ஒரு நாளில் எந்த நேரம் வேணாலும் அந்த ரத்தம் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இந்த முறையில் நம்ம பார்க்க போகிறது HbA1cன்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரையோடு இணைந்த ஹீமோக்ளோபின் அளவை தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கு இரத்தத்தில் சர்க்கரை அளவு என்னன்னு நம்ம பார்க்க போகிறது கிடையாது. 120 நாட்களாக உடலில் சேமிக்கப்பட்ட அந்த சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்றத ஒரு இன்டைரக்டாக பார்க்குறோம். உதாரணமாக ஒருத்தருடைய உடம்புல ரத்தத்தில் HbA1cன்னு சொல்லக்கூடிய இந்த பொருளின் அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அதிகமான அளவுக்கு சர்க்கரை இருந்ததுனால தான் HbA1cன்னு சொல்லக்கூடிய இந்த மாலிகுலோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ கிளைக்கேட்டட் ஹீமோக்ளோபின் அதிகமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், உடம்புல மிக அதிகப்படியான சர்க்கரை தேங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு இன்டைரக்டாக HbA1cன்னு சொல்லக்கூடிய இந்த வேல்யூவை வச்சு இது அதிகமாக அந்த நபருடைய உடம்புல இரத்த சர்க்கரை அளவும் மிக அதிகமாகிட்டே போகுதுன்றதை ஓரளவுக்கு நம்ம யூகிக்க முடியும். இப்போ பரிசோதனை முறைக்கு போவோம். இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது ஒரு 1 or 2 ml ஆஃப் பிளட்டு தான். இந்த வீனஸ் பிளட்டுன்னு சொல்லலையா, நரம்பில் எடுக்கிற ரத்தம் எடுத்து ஒரு 2 ml பிளட் எடுத்து ஒரு சின்ன டியூப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த டியூப்பை மிக்ஸ் பண்ணுறாங்களான்றதான் முக்கியம். ஏன்னு கேட்டால் அந்த ரத்தம் உறையக்கூடாது. ரத்தம் உறைந்து விட்டால் அதில் HbA1cன்ற டெஸ்ட்டை கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ ரத்தம் உறையாமல் இருப்பதற்காக லேபரட்டரியில் ஒரு டியூப் தனியாக வச்சுருப்பாங்க. அந்த டியூபுக்குள்ளே இந்த ரத்தத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி எடுக்கப்பட்ட அந்த ரத்தத்தை வச்சு நிறைய வழிமுறைகளில் இந்த HbA1cயை மெஷர் பண்ணலாம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஏற்ற மாதிரி அதோடய காஸ்ட்டு மாறுபடும். லோ லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், ரிசல்ட்டோட அக்யூரசி வேணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா எந்த முறையை கையாளணும்னு தெரிஞ்சுக்கணும். HPLC அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை ப்ரெஷர் லிக்விட் குரோமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் பண்ணக்கூடிய HbA1c எஸ்டிமேஷன் அந்த ரிசல்ட் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குன்றதுனால முடிந்த வரைக்கும் HPLCன்ற மெத்தடை பயன்படுத்தி இந்த HbA1c மாலிகுலை நீங்கள் மெஷர் பண்ணுறது ரொம்ப நல்லது. எனவே ஆய்வுக்கூடத்துக்கு போய் HbA1c டெஸ்ட்டு கொடுக்கும்போது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் 2. அந்த சாம்பிளை எடுத்து போடும்போது ரத்தம் உறையாமல் இருப்பதற்கான டியூப்பில் போடுறாங்களான்னு பார்க்கணும். அதே சமயத்தில் என்ன மெத்தடில் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்கன்றதை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் எப்படி வரும்னு கேட்டால், சிங்கிள் ஆர் டபுள் டிஜிட் நம்பரில் தான் வரும். 2, 3, 4, 12, 13, 14 இப்படி தான் இருக்கும். இந்த நம்பருக்கு பக்கத்தில் பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு குறியீடு போட்டிருக்கும். அது சதவிகித குறியீடு போடுறோம் இல்லையா, 2%, 3%, 4%. இதுதான் அந்த ரிசல்ட்டு கொடுக்குற முறை. இந்த ரிசல்ட்டில் எந்த அளவுக்கு உள்ளே வந்தால் நீங்கள் நான் டயபெட்டிக், அதாவது சர்க்கரை நோயாளி அல்ல, எந்த அளவுக்குள்ளே வந்தால் நீங்கள் சர்க்கரை நோயாளியினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கீங்க, எந்த அளவுக்கு மேலே போனால் நீங்கள் சர்க்கரை நோயாளி தான் ஆனால்
முடிந்த அளவுக்கு கட்டுப்பாட்டு மண்டலத்தில் தான் இருக்கீங்க, இல்லை எந்த அளவுக்கு மேலே போனால் நீங்கள் கட்டுப்பாடே இல்லாமல் சர்க்கரையை உங்கள் உடம்புல வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ உங்களுக்கு நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு போதும். அடுத்து இந்த பரிசோதனையை எத்தனை நாளைக்கு ஒரு முறை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறது எதன் அடிப்படையில்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொன்ன தகவல் படி ஒரு ஆர்பிசியோடைய வாழ்நாள் காலம் 120 நாட்கள்னு சொன்னேன். ஸோ குறைந்தபட்சம் ஒரு 3 மாத காலத்துக்கு ஒரு முறை இந்த பரிசோதனை நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். முந்தைய பரிசோதனைக்கும் தற்போது பண்ணுகின்ற பரிசோதனைக்கும் அந்த HbA1cன்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட் வேல்யூவில் ஏற்றம் இருக்கிறதா, இறக்கம் இருக்கிறதா, இல்லை அதே நிலையில் நிற்கிதா, இதை மட்டும் நீங்கள் கவனிச்சா போதும். ஒருவேளை 1% கூடுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் நான் டெஸ்ட் பண்ணும்போது HbA1c வேல்யூ எனக்கு 8 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 8%. இப்போ 3 மாதம் கழித்து நான் சர்க்கரையோடைய அளவு பார்க்கக்கூடிய HbA1c டெஸ்ட்டை பண்ணும்போது என்னுடைய HbA1c வேல்யூ 10.5 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், என்னோடய உடம்புல சர்க்கரையோடைய அளவு கூடிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை கவனத்தில் வச்சுக்கணும். அப்படி இல்லாமல் முந்தைய பரிசோதனையினுடைய HbA1c அளவு அந்த முடிவுகள் ஒரு 9ன்னு வச்சுப்போம். இப்போ நான் பண்ணும்போது HbA1c அளவு 8ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால் 9%லேருந்து 8%, 1% குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் 3 மாதத்துக்கு இருந்த அளவை விட இப்போ சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன்னு அர்த்தம். நீரிழிவு நோயாளிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் ஒரு சர்க்கரை பார்க்குறோம், அப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்த பிறகு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கழித்து ஒரு ரத்தத்தின் சர்க்கரை அளவு பார்க்குறோம். இது நான் தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் இதை விட மிக சிறப்பான பரிசோதனை தான் என்னன்னு கேட்டிங்கன்னா HbA1cன்ற டெஸ்ட். இந்த 3 மாதத்துக்கு ஒரு முறை பண்ணிவிட்டு முந்தைய மாதத்தின் முடிவை விட, இல்லை முந்தைய பரிசோதனையின் முடிவை விட தற்போதைய பரிசோதனை முடிவுகள் எப்படி வந்திருக்குன்னு ஒரு ஒப்பீடு பண்ணி பார்க்கணும். அந்த ஒப்பீடு பண்ணி பார்க்கும்போது நம்ம கவனிக்க வேண்டியது, முன்பு வந்த முடிவுகளை விட தற்போது வந்த முடிவுகள் எண்ணிக்கை குறைவாக இருந்ததுன்னா நம்ம நல்ல நிலையில் முன்னேற்றம் ஆகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஒருவேளை முந்தைய முடிவுகளை விட தற்போது வந்த முடிவுகள் அதனுடைய எண்ணிக்கை அளவு கூடுதலாக போகிறது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். இந்த பதிவில் நான் கொடுத்துருக்க அனைத்து செய்திகளுமே முழுமையான HbA1c குறித்த அனைத்து தகவல்களும் அடங்கியதுன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். அடிப்படையாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் நான் தொகுத்து சொல்லியிருக்கேன் ஒழிய, இது சம்மந்தமான ஏராளமான செய்திகள் இருக்குது. விருப்பப்படுறவங்க அது சம்மந்தப்பட்ட துறை வல்லுநர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவன் அருளாளி, அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.